நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நல்லதையே நாள்தோறும் பேசினால் நல்லதையே. வணக்கம் நேயர்களே, வணக்கம். டாக்டர் தாசையா வேதாம கல்லூரிக்கு உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். வணக்கம். நான் பேசுகிறது கேட்கின்றதா? ஆமாம், மிக தெளிவாக இருக்கிறது. மீண்டுமாக ஒரு நல்ல மாலை பொழுதிலே சனிக்கிழமையிலே இந்த வேதாம கல்லூரியிலே மீண்டும் நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். கடந்த வாரம் ஒரு பரீட்சாத்த ஒளிபரப்பானது. இன்றைய வாரத்திலிருந்து நாங்கள் நேயர்கள் மற்றும் இனி இந்த பதிவுகளை கேட்க இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஒரு அருமையான ஒரு பாடம். இலவசமாக நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் பார்த்து அதில் கேள்விகளையும் கேட்டு கற்றுக்கொள்ளுகிற ஒரு அற்புதமான ஒரு வேதாம கல்லூரி, வீடியோ கல்லூரி. இதில் நீங்கள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டுமாக உங்களை வாழ்த்து வரவேற்று அருமையான தேவதாசர் டாக்டர் தாசையாவை ஆல்பர்டாவிலிருந்து இங்கு நான் வரவேற்று அவரிடம் இந்த நிகழ்ச்சியை ஒப்புக் கொடுக்கிறேன். மீதியான காரியங்களை அவர் ஜெபத்தோடு நடத்தி வருவார். நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் ஜெபத்தோடு துவங்குவோம். எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் ரோமருக்கு எழுதின பவுலுடைய நிருபத்தை குறித்து நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய முயற்சிக்கின்றோம். எங்களுடைய திறமையினால் அல்ல, உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையினாலே நீர் எங்களை வழிநடத்தியறலாம். ஆண்டவரே, அதில் இருக்கின்ற அதிசயங்களை காணும்படி ஒவ்வொரு நேயருடைய கண்களையும் நீர் திறந்தரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென். ஐயா, இன்றைக்கு நாம் படங்களோட பவர் பாயிண்ட் பிரசன்டோட நாம் ஆரம்பிப்போம். இதில் பல வசனங்கள் உண்டு, பல காரியங்கள் சொல்ல விருப்பப்படுகின்றேன். முதலாவதாக நம்முடைய தலைப்பு ரோமாபுரியாருக்கு அல்லது புரியருக்கு எழுதிய நிருபம். ரோமாபுரியர் என்றால் ரோமாபுரியிலே இருக்கின்ற மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம். முதல்ல அதனுடைய அவுட்லைனை நம்ம பார்ப்போம். உருவரை என்று தமிழ்ல கூறுவார்கள். அதை 7 பகுதியாக நாம பிரித்திருக்கின்றோம். முதல் பகுதி பவுலை சந்திப்போம். பவுல் என்ன சொல்றார், என்னத்திற்காக எழுதினார் என்பதை இன்றைக்கு நாம காண்போம். இரண்டாவது பாவ பிரச்சினை, அதாவது உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களானாலும் சரி யூதர்களானாலும் சரி எல்லாரும் பாவத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இரண்டாவது பிரிவுரை. மூன்றாவது, அந்த பாவத்திலிருந்து மனிதனை எவ்வாறு ஆண்டவர் நீதிமானாக்குகின்றார், நீதிமானாக எண்ணப்படுகின்றான் என்கின்ற நற்செய்தி அல்லது காஸ்பலை குறித்து பேசுகின்றது மூன்றாவது. நான்காவது இது நாம் பல மக்கள் இதை மறந்து விடுகின்றார்கள். ஆண்டவருடைய நம்முடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, நம்மை தெய்வீக தன்மையிலே வழியிலே நடத்துகின்றார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஐந்தாவது எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு. என ரோமாபுரியில யூதர்களும் மற்றவர்களும், அதாவது யூதர்களும்
கிரேக்கர்களும் இருந்தார்கள். அந்த யூதர்களுக்கு உரிய ரட்சிப்பு எப்படி உலக ஜனங்கள் அனைவருக்குமே பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவர் எடுத்து கூறுகின்றார். ஆறாவது தான் ஜீவனுள்ள தேவனுடைய அன்பு. அது நாம் எப்படி பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி. இறுதியாக ஃபேர்வெல், போய் வருக, முடிவுரை. ஒரு காகிதத்தை பழைய காலத்தில் எழுதும் பொழுது அவர்கள் நம்முடைய தமிழ் காலத்தில் தமிழர்கள் செய்த மாதிரியே அவர்களும் செய்தார்கள். முதலில் அவர்கள் என்ன எழுதுவார்கள் என்றால், யார் எழுதினது, யாருக்கு எழுதுறது, பிறகு அதனுடைய நோக்கம் என்ன, இதை நாம வாசிக்க போகின்றோம். சகோதரனாய வின்சென்ட் ஐயா, நீங்கள் சில வேத வாக்கியங்களை வாசிக்க வேண்டும். முதலாவதாக நாம் வாசிக்க வேண்டியது வேதாமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம். மக்களே, நீங்கள் அனைவரும் அதை நீங்கள் திறந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா இப்பொழுது உங்களுக்கு வேதாம புஸ்தகம் இல்லாவிட்டால் வேதாமத்தை நீங்கள் கண்டு எங்கேயாவது ஒரு பைபிளை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து ரோமருக்கு எழுதின முதலாவது நிருபத்துக்கு நீங்கள் செல்லுங்கள். அதில் நீங்கள் காணப்போகின்றது பல இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸை நீங்கள் காணப்போகின்றீர்கள். ஆகையினால நம்ம அதை வாசிக்க போறோம். நீங்க நிச்சயமாக அதை வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாவது வசனம். ஐயா வின்சென்ட் ஐயா, நீங்க பண்ணுங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். பாருங்கள், அங்கே இது தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ சரியா இது பண்ணவில்லை. தம்மை அவர் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். அது இப்ப இன்றைக்கு நான் உங்களிடத்துல ஊழியக்காரன்னா என்னையா நீங்க சொல்லுவீங்க, ஒரு பெரிய ஊழியக்காரன், பெரிய போதகன், அவனை ரொம்ப மதிப்பாக மக்கள் பேசுவார்கள். ஆனால் வேதாமத்திலே ஊழியக்காரன் என்றால் அடிமை. முதல்ல அடிமை என்று நீங்கள் எழுதி வையுங்கள். பவுல் தம்மை ஒரு அடிமை என்று சொல்கின்றார். ஆகையினால சகோதரன் வின்சென்ட், நீங்க ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு அடிமை, நானும் ஒரு அடிமை. இத கொஞ்சம் கஷ்டமான இது நம்ம உணர்றது கிடையாது. ஊழியக்காரன் இதை ரொம்ப அழுத்த திருத்தமாக பவுல் சொல்றார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16 - 23 என்ன சொல்லுகின்றார் என்றால், பாவத்திற்கு எவன் வேலை செய்கின்றானோ, பாவத்தை செய்கின்றானோ அவன் பாவத்திற்கு அடிமை. ஆனால் பாவத்திலிருந்து நம்ம மீட்டு நீதிக்கு கொண்டு வருகின்ற கிறிஸ்துக்கு நாம் பிறகு அடிமைகளாக மாறுகின்றோம். இதை ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் ஐயா. ஆமாம், ரோமர் எழுதின 24வது வசனம் ஐயா. ஆமா. இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஐயா, ரோமர் 3ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 24ஆம் வசனம்.
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டோம். இந்த வார்த்தை மீட்கப்படுதல் என்கிற வார்த்தை இருக்கின்றது பாத்தீங்களா? இது அந்த காலத்துல சந்தையில இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள். மார்க்கெட் பிளேஸ், அதாவது அடிமையை நீங்கள் விலைக்கு வாங்கிட்டு வர்றது என்றால் அடிமையை மீட்கப்பட்டது. இன்றைக்கு நாம் அப்படி அதை அந்த வார்த்தையை பயன்படுத்துவது கிடையாது. மீட்கப்படுதல் என்றால், ரிடீமிங் என்றால் என்ன, இந்த பான் ஷாப்புக்கு போய் அடகு வைக்கப்பட்ட இடத்துல போய் முந்தி நாம அடகு வைத்த தங்கத்தையோ இதையோ நாம் என்ன பண்றோம், அதை மீட்டுக் கொள்ளுகிறோம். அதுதான் அதனுடைய இரத்தத்தினால மீட்கப்படுதல். ஆனா பழைய காலத்துல அடிமை இதுதான் அங்கே விலை கொடுத்து வாங்கப்படுகிறது. அதைத்தான் பவுல் அங்கே பயன்படுத்துகின்றார். பிறகு ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்துவின் அடிமை ஒரு சுயாதீனன். இது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இது ஒரு பெரிய இது என்னதென்றால், ஆண்டவருக்குள் நாம் அடிமையாக இருந்தால் நமக்கு நித்திய ஜீவனை அவர் தருகின்றார். ஆகையினால ஊழியக்காரர் என்கிறது முழு அர்த்தம் அடிமை என்றுதான் அர்த்தம். அதை நான் பலமாக மறுபடியும் அதை சொல்ல வேண்டியது இருக்கின்றது. அடுத்ததாக தன்னை குறிப்பிடும் பொழுது என்ன சொல்லுகின்றார்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும். அப்போஸ்தலர், ஐயோ, இந்த வார்த்தையை மக்கள் அபியூஸ் பண்ணிட்டாங்க சார். அப்படி சில சபைகள் தாங்கள் அப்போஸ்தல சபை ஆகையினால அங்க இருக்கிற எல்டர்ஸ் மூப்பர்களை அப்போஸ்தலர்கள் ஆக்கிட்டாங்க. தங்களை அப்போஸ்தலர்கள் என்று கருதுகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், இதை நீங்க வாசிச்சு ஆகணும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15 26. இந்த வசனங்களை வாசித்த பிறகு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மள அப்போஸ்தலர்னு யாராவது என்னிடத்துல இவர் ஒரு அப்போஸ்தலர்னா நான் தூரே ஓடிய போயிடுறது. ஏனென்றா இந்த வசனங்கள் கூறுகின்றன. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிங்க. அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவில் பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் எரிந்து சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாசையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும். அக்கெல் தெல்மா எனப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பனாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பிறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். பாருங்க ஐயா, அதாவது யாரு 12 அப்போஸ்தலர்ல ஒருவன் விழுந்து போய்விட்டான். ஆனால் அந்த
யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட்டாக ஒருவனை நீங்கள் ஏற்கும் பொழுது முதலாவது அவன் 3.5 ஆண்டுகள் இயேசுவை முகமுகமாய் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலை அவன் சாட்சி இயேசுவை நேரடியாக பார்த்திருக்க வேண்டும். அதை அவர் குறிப்பிடுகின்றார். இப்ப நீங்கள் என்னிடத்துல ஐயா என்னுடைய சபையில நான் அப்போஸ்தலன் என்றால் என்னுடைய கேள்வி, நீங்கள் இயேசுவை முகமுகமாக அறிந்திருக்கின்றீர்களா? அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நீங்கள் சாட்சியா? அடுத்தது கலாத்தியர் 1:15 நாம் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். பிறகு ஆண்டவர் நம்மளை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் தாமே நம்மளை அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலஸ் அப்படி என்றால் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். அதாவது பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள். இவர்கள் அடிமைகள் மாத்திரமல்ல, ஆனால் அது மாத்திரமல்ல, இவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள். ஆகையினால எல்லாருமே அப்போஸ்தலர்கள் என்று நாம் அழைக்கவும் கூடாது. வேதாமத்திலும் அழைக்கவில்லை. ஆனால் வேதாமத்திலே கிறிஸ்துவனோட இருந்த 12 சீஷர்களும் பவுலையும் இன்னொரு இடத்துல பார்னபாசையும் இவர்களை தவிர யாரையுமே அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படவில்லை. ஆகையினால இன்றைக்கு யாரும் அப்போஸ்தலர்கள் கிடையாது. ஆனால் இங்க பவுல் என்ன சொல்லுகின்றார் என்றால், நான் ஒரு அப்போஸ்தலன், கிறிஸ்து என்னை நேரடியாக அழைத்திருக்கின்றார். ஏனென்றால் தமஸ்கு வழியிலே போகும் பொழுது அவர் எடுத்து கூறினார், இதோ பார், நான் உனக்கு புறஜாதியாருக்கு ஒரு அப்போஸ்தலனாக ஏற்படுத்தியிருக்கின்றேன் என்று அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகையினால நாம் எல்லாரும் அடிமைகள் தான், ஆனால் நாம் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல. இத நாம பண்ண வேண்டும். அடுத்ததாக 3ஆவதாக அவர் என்ன சொல்லுகின்றார், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். பரிசேயன், பவுலுடைய பேக்ரவுண்ட் என்னன்னா பரிசேயன். பரிசேயன்னா என்ன அர்த்தம் என்றால் பிரிக்கப்பட்டவன். எதற்காக பிரிக்கப்பட்டவன்? நியாய பிரமாணத்தை முழுக்க கையாளும்படி பிரிக்கப்பட்டவன். ஆகையினாலே எவராலும் தாங்கள் தீட்டுப்படக்கூடாது. என்ன பாருங்கள், அதான் அங்கே பிரிக்கப்பட்ட. ஆனால் இப்பொழுது நியாயப்பிரமாணத்திற்காக அல்ல, நற்செய்திக்காக தம்மை பிரிக்கப்பட்டார் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். பாருங்கள், அந்த இத 3 இது முதல்ல அடிமை, இரண்டாவது அப்போஸ்தலன், மூன்றாவது நற்செய்திக்காக பிரிக்கப்பட்டவர். இதை நீங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, மூன்றாவது இனி வருகின்ற வசனங்களில் 6 உண்மைகளை நற்செய்தியை குறித்து கூறுகின்றார். இதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்க பார்த்தீர்கள் என்ற வாசித்தீர்கள் என்றால் ரொம்ப கூர்மையாக நீங்க வாசிக்க வேண்டும். பல தடவை நீங்கள் வாசிக்க வேண்டும். பாருங்கள், முதலாவதாக 4வது வசனத்திலிருந்து வாசித்தீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பரிசுத்த வேதாமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். நற்செய்தி பவுலோ
பேதுருவோ எந்த சீஷனுமோ உற்பத்தி ஆக்கவில்லை, உண்டாக்கவில்லை, என ஒரு மனிதனாலே ஏற்படுத்தப்படவில்லை. சிலர் அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, பவுல் இல்லாவிட்டால் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியே கிடையாதுன்னு. அது உண்மை அல்ல. என கிறிஸ்டியானிட்டியை உருவாக்கினவர் பவுல் அல்ல, பேதுருவும் அல்ல, இயேசு கிறிஸ்து. அது தேவனிடத்திலிருந்து வந்தது. பாருங்க, அது தீர்க்கதரிசிகளின் மூலமாய். பழைய ஏற்பாடு முதல் உண்மை வந்து தேவனிடத்திலிருந்து வந்தது. இரண்டாவது உண்மை வந்து பழைய ஏற்பாடு முன்கூறிற்று. உங்களுக்கு தெரியுமாயா, பழைய ஏற்பாடு முழுவதும் காஸ்பல் தான். ஆமென். முதலாக காஸ்பல் நற்செய்தி எங்கே வந்தது என்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனிதனும் மனிதனுடைய மனைவியாகிய ஏவாளும் இருவரும் பாவம் செய்து விட்டார்கள். தேவன் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கின்றாய்? அதுக்கப்புறம் அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். அதை நீங்கள் வாசியுங்கள் ஐயா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மக்களுக்கு தெரிய வேண்டும். ஆமென். ஆதியாமத்திலிருந்தே ஆரம்பித்து விட்டது. அது ஆதியாமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாருங்கள், முதல் வாக்குத்தத்தம் வேதாமத்திலேயே ஆண்டவர் தம்முடைய வாயை திறந்து மனிதனோட பேசும்போது முதல் வாக்குத்தத்தம் எங்கே? பழைய புத்தகமாகிய ஆதியாமத்துல 3ஆம் அதிகாரத்துல இருக்கின்றது. அப்பொழுது அந்த ஆதாமோட பேசி இருக்கிறவர் யார் என்றால் இயேசுதான். 3வது பாயிண்ட் வந்து இயேசு கிறிஸ்துதாயா அதனுடைய மையம். மையம் என்றால் போக்கஸ், சென்டர். இதை நீங்கள் வாசிக்கலாம். இதை நீங்க அந்த முதல் 5 வசனங்களை நீங்க வாசித்தீர்கள் என்றால் அதுல என்ன சொல்ல, இயேசுவை குறித்து தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் பரிசுத்த வேதாமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியிலும், ஐயா அவர் தாவீதின் குமாரன், ஆனால் உயிர்த்தெழுதலால் அடுத்தத போறார் பாருங்க, ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து பாருங்கள் உயிர்த்தெழுதினாலே பலமாய் ரூபிக்க தேவகுமாரனாய் இருக்கிறார். நாம் வணங்குகின்ற இயேசு செத்தவர் கிடையாது. புத்தர் பெரிய நல்ல மனுஷன், அவர் மரித்து விட்டார். மோசே ஒரு பெரிய ஞானி, அவரும் மரித்து விட்டார். தாவீதும் மரித்து விட்டார். அதே மாதிரி முஹம்மது நபியும் மரித்து விட்டார். ஆனால் இன்றைக்கு இயேசு மரித்த இடம் அவருடைய சமாதி கிடையாது. ஏனென்றால் அவர் உயிருள்ள தேவன். இது 4 ஃபேக்ட். நம்பர் 1, நற்செய்தி தேவனிடத்திலிருந்து தான் புறப்பட்டது.
இரண்டாவது பழைய ஏற்பாடு முழுவதும் அந்த நற்செய்தியை முன்கூட்டி கூறினது. அந்த நற்செய்தியினுடைய மையம் இயேசுதான். அவர் தாவீதின் குமாரன், உயிர்த்தெழுதினால் அவர் தேவகுமாரன். இதை நாம பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இங்க ஒரு பெரிய இது புதிரா இருக்கு. இது ஜனங்கள் இத குறித்து பேசுறதே கிடையாது. இதை நீங்க வாசிக்கணும். இங்க ஒரு வசனத்தை அவர் சொல்றாரு, விசுவாசத்திற்கு கீழ்ப்படுதல். அந்த வசனம் அதுல ஒரு இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க வாசிக்க வேண்டும். அந்த வசனத்தை, அதாவது 1ஆம் அதிகாரம், ஆதிகாமம் இல்ல ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரத்துல அவர் என்ன கூறுகின்றார் என்றால், பவுல் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிவதற்காக சுவிசேஷத்திற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று அதிலே கூறுகின்றார். பாருங்கள், அந்த வசனத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரம். ஜனங்களை இத கொஞ்சம் வாசிக்கணும். என்னோட நீங்க வாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு அதுல சொல்றாரு, விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல். வசனத்தை கண்டுபிடிச்சீங்களா? யாராவது பாருங்க. பார்க்கிறேன். சரி, அந்த வசனத்தை நீங்க 30வது வசனம் அதுக்கு முன்னே இருக்குது ஐயா. இல்ல ஐயா. சரி, வாசிங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, வாசிங்க. இல்ல, தவறான வசனம் ஐயா. ஓகே, 7வது வசனத்தை வாசிங்க. தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். பாருங்க, 5th பாயிண்ட் என்னத்திற்காக நம்மளை அழைத்திருக்கின்றார்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழ்ப்படுகிறதுக்கு. இத குறித்து நாம அதிகமா பேச போகின்றோம். ஆகையினால விசுவாசத்திற்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். நான் சொல்லல, அப்போ பவுலார் இங்க கூறுகின்றார். அதாவது இந்த ஃபேக்ட்ஸை நம்ம முதல்ல பண்ண, தேவனுடைய என்னது, தேவனிடத்திலிருந்து நற்செய்தி புறப்பட்டது. பழைய ஏற்பாடு முழுவதும் அவரை முன்கூட்டி சொன்னது. அது எதை குறித்து? கிறிஸ்துவை பற்றி சொன்னது. யாரையா கிறிஸ்து? கிறிஸ்து தாவீது ராஜாவினுடைய குடும்பத்திலே பிறப்பார். ஆவிக்குரிய பிறவாம அவர் தேவனுடைய குமாரன் என்று தம்முடைய உயிர்த்தெழுதினால நிரூபிப்பார். இந்த நற்செய்தியுடைய முக்கியமான த்ரஸ்ட் நோக்கம் என்றால், ஆண்டவருடைய விசுவாசத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இப்படி கீழ்ப்படுகிறதுனால 6வது பாயிண்ட் கிறிஸ்துவின் நாமத்திற்கு நாம் மகிமை கொண்டு வருவோம். இதை குறித்துதான் வேதாகமம் கூறுகின்றது. ஆதியிலே ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் பொழுது எதற்காக உருவாக்கினார்? தம்முடைய மகிமைக்காக உருவாக்கினார். மனிதன் பாவம் செய்ததுனால நாம் என்ன ஆயிற்று? அந்த மகிமையை இழந்து விட்டோம். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 3:23. அதுல என்ன வசனம் ஐயா சொல்லுது? நீங்க சொல்லுங்க. ரோமர் 3:23. ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. தேவ மகிமை அற்றவராகி.
அதாவது ஆண்டவர் நம்மளை படைக்கும் பொழுது தேவனுடைய சாயலிலே நம்மை படைத்தார். இப்ப தேவனுடைய மகிமைனா என்ன? மகிமை என்றால் கேரக்டர். எழுதி வைங்க, மகிமை என்றால் கேரக்டர். தமிழ்ல என்ன சொல்லலாம்? குணலட்சம். எவ்வாறு தேவன் இருக்கிறார்? நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்திலும் மனிதனை உருவாக்குவோமாக. அதுதான் மகிமை. இத குறித்து நாம பேச போயிட்டோம். அடுத்த பாயிண்ட் இத பேசிட்டு இன்னொரு பாயிண்ட்டும் அவர் சொல்றாரு. என்ன? ரோமர் 1:6 இப்போ என்ன அவர் நம்மளை குறித்து சொல்றார்? அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். ஐயா, நாம யாருக்கும் அழைக்க முடியாது. நான் இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்க முடியாது. எங்க வீட்டுல என்ன பர்த்டே இருந்தால், கல்யாணம் இருந்தால் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க முடியும். ஆனால் நான் உங்களுக்கு நற்செய்திக்கு இன்விடேஷன் கொடுக்க முடியாது. நமக்கு இன்விடேஷன் கொடுக்கிறது யார் என்றால் தேவன். நான் அதன் மேல எழுதி வைத்திருக்கின்றேன். ஆதாம் பாவம் செய்த உடனே ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர்கிட்ட போய் ஐயோ நாங்க தப்பிதம் செய்துட்டோமே, வஞ்சிக்கப்பட்டோமே என்று அவங்க போகவில்லை. அவர்களை தேடி வந்தவர் யார்? தேவன் தான். ஆதாம் அவர்களை தேடி வந்தார். அதே மாதிரி வேதாமத்துல காணாமல் போன ஆடை தேடினது யாரு? மேய்ப்பன். வெள்ளிக்காசை தேடினது யார்? பெண்மணி. மகனை தேடினது யார்? பிதா. இது எல்லாம் தேவன் தான் நம்மளை அழைக்கிறார். சகேயில போய் பாத்தீங்களா? சகேயு ஒரு டாக்ஸ் கலெக்டர். நான் உன் வீட்டுக்கு வர்றேன், ஆண்டவர் அழைத்தார். யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும். அந்த யோவான் 3:16 எப்படி ஆண்டவர் நம்மளை அன்பு கூர்ந்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் தந்தருளினார். தந்தருளி நம்மளை என்ன கொடுத்திருக்கிறாரு? இன்விடேஷன், அழைத்திருக்கிறார். இதை காட்டிலும் ஒரு இது ரொம்ப அருமையான வசனம். நீங்க ரோமர் 5:8 போங்க. ரோமர் 5:8 நீங்க வாசியுங்க. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, அவர் தான் இதெல்லாம் இனிஷியேட்டிவ் எல்லாம் அவர் செய்யறாருங்கிறது அந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. பாருங்க, அடுத்தது இது ரொம்ப டிஸ்டர்பிங், குழப்படியான வசனம். உங்களுக்கு தெரியுமாயா? நீங்க ஒரு செயின்ட்னு. என்ன ஐயா? நீங்க ஒரு செயின்ட், நான் ஒரு செயின்ட், ஆமென். மனைவி ஒரு செயின்ட். ரோமர் 1:2 நீங்க அதை வாசியுங்க. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. பாருங்க, நாம எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டு இருக்கின்றார். எல்லாரும் புனிதர்கள். நாம எல்லாரும் புனிதர்கள். இதுல மாத்திரம் இல்ல, அவர் எழுதுற இதுல எல்லாம் அட்ரஸ் பண்றது செயின்ட்ஸ் தான் சொல்றாரு.
எத்தனையோ வசனங்கள் இருக்கு. எல்லா லெட்டர்ஸ்லயும், ஏறக்குறைய எல்லா லெட்டர்ஸ்லயும் அவர் சொல்லும் பொழுது பாருங்க, ரோமருக்கு மாத்திரமில்ல 1 கொரிந்தியர்லயும் அவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர்ல கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படியும் அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். பிறகு இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு. நான் நிறைய வசனங்கள் இருக்கு. இது 2 கொரிந்தியர் 1:1, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும், இதெல்லாம் சொல்லிவிட்டு கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபையும் பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது. அது மாத்திரமில்ல, எபேசியர்ஸ் இது 1:1, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. என்னையா விளக்கம் இதுக்கு? யோசிச்சு பாருங்க. நிறைய வசனங்கள் இருக்கு. நாமெல்லாம் பரிசுத்தவான்கள்னா யாரு பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலேயும் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தின் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும். அப்ப இதெல்லாம் நமக்கு கிடையாது. நிறைய இருக்கு ஐயா. கொலோசியர் ஒவ்வொரு லெட்டர்ல நீங்க வாசிச்சீங்களா, அப்படிதான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர் மாத்திரமில்ல, மற்றவங்களும் அப்படிதான் இது பண்றாங்க. இது என்ன? இது பரிசுத்தவான்கள்னா யாரு? நான் வாசிச்ச ஒரு வசனத்துல சொல்ற, விசுவாசத்தினால் பரிசுத்தவான்கள். ஆமென். பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தம், பரிசுத்தம் என்றால் பிரித்து எடுக்கப்படுதல். பிரித்து எடுக்கப்படுதல். இப்போ உங்க வீட்டுல சாமான்கள் இருக்கு, ஒரு சாமான தனியா எடுத்து பிரித்து வைக்கிறது. இப்ப எங்க வீட்டுல பழைய எங்க அம்மா சட்டி பானைகள் தான் வச்சிருந்தாங்க. இந்த இறைச்சி மீன் இத சமைக்கிறதுக்குன்னு தனி மண்பாண்டங்கள் வச்சிருப்பாங்க. அதுல அவங்க சோறு சமைக்க மாட்டாங்க, எதுவும் சமைக்க மாட்டாங்க. அதுல இறைச்சிக்கு மாத்திரம் தனியா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீங்க முதல் தடவையாக பரிசுத்தமாக்கப்படுது எங்க நீங்க காண்பீர்கள் என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்கள் காணலாம். அங்கே ஒரு நாளை தனமக்கென்று பிரித்து வைத்தார், பரிசுத்தமாக்கினார். அது ஓய்வு நாள் என்று நாம கூறுகின்றோம். பிறகு அவர் தமக்கென்று மக்களை பிரித்து வைத்தார். யாரு? யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவர்கள் சொன்னார், நீங்க பரிசுத்த ஜாதி என்றார். அவர்களுக்குள்ள லேவியரை பிரித்து வைத்தார், ஆசாரியர்களை பிரித்து வைத்தார். இப்பொழுது உங்களையும் என்னையும் உலகத்திலிருந்து தனியா பிரித்து நம்மளை அவர் பரிசுத்தவான்கள் என்று கூப்பிடுகின்றார். அதனால நீங்க அன்னை தெரசா மாத்திரம்தான் செயின்ட்னு நினைக்க கூடாது. நாம எல்லாம் செயின்ட் தான் வேதாந்தத்தின்படி. ஆண்டவரு இப்ப இன்றைக்கு நீங்க செயின்ட் ஆகணும்னா 2 அற்புதங்கள் செய்யணுமா. அது படிப்படியா அந்த இது இருக்கு. ஆனா அது கிடையாது, அது வேதாமத்துல கிடையாது.
அது மக்கள் இதுலதான் இருக்கின்றது. பிறகு ஐயா அவர் 3 வார்த்தைகள் அவர் பயன்படுத்துறாரு. இதை நீங்க மார்க் பண்ணி வைங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பழைய காலத்துல யாரும் கிருபைங்கிறத யூஸ் பண்றது கிடையாது. பவுல் தான் அதை ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாரு. கிருபை கிருபை ஒரு 20 தடவையாவது இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்துல அவரு கொடுத்தாரு. கிருபைனா என்ன? அதுக்கு ஒரு சுருக்கமான அர்த்தம் பரிசு, அவ்வளவுதான். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த வசனத்தை எல்லாருக்கும் தெரியும், அதை நாம மீண்டும் வாசிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப பாருங்க, கிருபை என்றால் நமக்கு பரிசு, அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. அடுத்த வசனம் கொடுக்கின்றார் சமாதானம். சமாதானம், அந்த காலத்துல சமாதானம்னா சண்டை இல்லை. இப்ப இந்தியா ஏதாவது சண்டை சச்சரவு இல்லாத இடம்தான் சமாதானம். நீங்க கூட குடும்பங்கள்ல கூட நீங்க பார்க்கலாம், புருஷன் வருவான், அவன் பாட்டுல இருக்கிறத சாப்பிட்டுட்டு அவன் போவான், மனைவி வருவாள், அவ செய்யறத சாப்பிட்டு போவான், பிள்ளைகள் வரும், அங்க ஒரு சண்டையும் ஏற்படாது. ஏன்னா அவங்க யாருக்குள்ளயும் பேசிக்கிட மாட்டாங்க. பேச்சுவார்த்தை இருந்ததான அப்படிப்பட்ட சமாதானத்தை வேதாமம் கூறவில்லை. வேதாமத்தின் சமாதானம் என்னதென்றால், நாம் கிருபையினாலே பிதாவோட ஒப்புரவாக்கப்பட்ட அதுல வருகின்ற சமாதானம். இந்த சமாதானமா ஆண்டவர் சொல்றாரு, நான் உலக பிரகாரமா உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை. என்னுடைய சமாதானம் மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு சமாதானம். இது யார்கிட்ட இருந்து வருது? பிதா. ஐயா, வேதாமத்தை தவிர எந்த இதுலயும் கடவுளை போய் பிதான்னு சொன்னது கிடையாது. நீங்க போய் உங்களுக்கு தெரியும், நம்முடைய நாடுகள்ல பிள்ளையார போய் பார்த்தா உடனே 2 ஒரு முழங்க இது என்னையா சொல்லுவாங்க, 2 காதுகளை பிடிச்சுக்கிட்டு தெப்பையா இது போடுவாங்க, தோப்பு கரணம் போடுவாங்க. இல்லைன்னா காளிய பார்த்த பயந்து இது பண்ணுவாங்க. பயம்தான் அங்க இருக்குத ஒழிய அன்புங்கிறது கிடையாது. நான் எத்தனையோ ஒரு கிறிஸ்தவர்களாக மாறின சில முஸ்லிம்ஸ் பேசினேன். அவர்கள் சொன்னாங்க, கடவுளை அல்லாஹ்வை ஒரு அன்பான ஒரு பிதா என்று நாங்க எங்களால முடியாது. அவருக்கு பிள்ளைகள் கிடையாது, அவர்களுக்கு நாங்கெல்லாம் என்னது அடிமைகள் தான், அப்துல்லா. ஆனால் வேதாமத்துல இயேசுனுடைய கான்ட்ரிபியூஷன், அவர் தேவனை ஒரு பிதாவாக எடுத்து காட்டினார். அவர் தான் புதிய ஏற்பாட்டில் அவர் ஒருவர் தான் அடிக்கடி பிதாவே பிதாவே என் பிதா என் பிதாவும் எங்களுடைய பிதா என்றும் அவர்தான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த 3 வார்த்தைகள் மிகவும் இனிமையான வார்த்தைகள்.
இப்போ ஐயா ஒரு பெரிய கேள்வி, காஸ்பல்னா என்ன? ம் இத நான் உங்களுக்கு 3 இதுல உங்களுக்கு எடுத்து சொல்ல பார்க்கின்றேன். இத நாம பார்ப்போம். நம்பர் 1, ஒருவரே இந்த உலகத்திலே சாகாதவர் அல்லது சாவு இல்லாதவர் யாருன்னு பார்ப்போம். என்ன 1 தீமோத்தேயு, அது உங்களால நீங்க வாசிக்க முடியுமோ? நான் வாசிக்கின்றேன். நான் வாசிக்கிறேன். என்னையா? 1 தீமோத்தேயு நான் இதுல போட்டிருக்கின்றேன். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்னுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல இருக்குது. ஒருவராய் சாவாமையுள்ளவரும், அது உண்மையான மொழிபெயர்ப்பு எப்படி என்றால் ஒருவரே சாவாமை உள்ளவரும். ஆங்கிலத்தில் நீங்க வாசித்தா only one immortal, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். ஐயா, இந்த பிரபஞ்சத்துல ஒரே ஒரு ஆளுதான், ஒரே ஒருவர் தான் சாகாதவர். யார் என்றால் தேவன் ஒருவர் தான். அவருக்குள்ளதான் ஜீவன் உண்டு. அவர் செத்தவர் கிடையாது. இப்போ நாம என்ன செய்யறோம்? ஆட்கள் செத்த பிறகு அவருடைய படத்தை எடுத்து பூஜை செய்வோம். நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன், சாக வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 92, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். எவ்வளவு தெளிவா சொல்றாரு. யோவான் 1:4, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், the life is only in Christ. அவரை தவிர வேற எங்கேயும் கிடையாது. அந்த ஜீவன் எப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டது? ஆண்டவர் நம்முடைய நாசியில தம்முடைய சுவாசத்தை ஊதினார். அதுக்கப்புறம் தான் நாம ஜீவ ஆத்மாவானோம். நாம அந்த மூச்சு எப்போ கடைசி மூச்சு எடுக்கிறோமோ அதுக்கப்புறம் நாம சாகின்றோம். நம்முடைய நினைவுகள் அழிகின்றது. ஏன்னா நமக்குள்ள ஜீவன் கிடையாது. இது தேவனுக்குள்ளதான் ஜீவன் உண்டு. அடுத்தது நெக்ஸ்ட் ஃபேக்ட், கீழ்ப்படியாமை சாவு. ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆனால் அவர்களுக்கு அந்த ஜீவன் பாரோட் தான், கடன் தான் கொடுத்தாரு. இது கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட். என்னையா? மனுஷனுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். ஆனா அந்த ஜீவன் ஒரு நிபந்தனையின் பேர்ல தான் கொடுத்தாரு. நீங்க அந்த ஜீவனை எப்படி என்றால், எப்பொழுதெல்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரீல இருந்து ஜீவ விருட்சத்தில் இருக்கின்ற கனியை சாப்பிடுகின்றீர்களோ அது வரைக்கும் நீங்க சாக மாட்டீங்க. கீழ்ப்படிதல், இதைத்தான் அவர் எடுத்து கூறுகின்றார் ரொம்ப தெளிவாக. பாருங்க, ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். நம்பர் 1, தேவனுக்குள் மாத்திரம்தான் ஜீவன் உண்டு. நம்பர் 2,
மனிதனுக்கு அந்த ஜீவனை அவர் கடன் தந்தார். எது வரைக்கும்? மனிதன் கீழ்ப்படுகிற வரைக்கும். அவன் கீழ்ப்படியிலையோ என்ன ஆகுது? இது கிடையாது. அவன் சாவு ஏற்படுகின்றது. இதைத்தான் வேதாமத்தில் கூறுகின்றது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம்னா என்ன? மீறுதல். கடவுளுடைய கட்டளைகளை மீறுதல் தான் பாவம். ரொம்ப தெளிவாக வேதாமம் கூறுகின்றது. இதை நீங்க யாரும் இது பண்ண முடியாது. ஆகையினால முதலாவது ஒருவரே சாவாதவர், இரண்டாவது கீழ்ப்படியாமை என்றால் சாவு. சரி, கீழ்ப்படியாதவன், மூன்றாவது பாயிண்ட், கீழ்ப்படியாதவன் அல்லது ஜீவனை கொடுத்தவன் சாக வேண்டும். இந்த பாயிண்ட் நான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஆண்டவருடைய கட்டளையில நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் ஒண்ணு நீங்க சாக வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு உயிரை கொடுத்தவர் தான் சாக வேண்டும். நீங்க ஆட்டு மாட்ட கனிகளையோ அல்லது கோழியையோ பலி கொடுத்தா அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அல்லது உங்க மகனையோ மகளையோ பலி கொடுத்தாலும் உங்களுடைய பாவத்துக்கு இது பண்ண முடியாது. ஒரு தேவ தூதனே இந்த பூமியில வந்து நான் அவனுக்காக நான் என்ன பண்ண போகின்றேன், ஜீவனை கொடுக்கின்றேன் அப்படி சொன்னாலும் அது பாவத்தை இது பண்ணாது. அதுக்கு யாரு நமக்கு ஜீவனை கொடுத்தாரோ அவங்க தாயா சாக வேண்டும். நாம் மீண்டும் இத 3 பாயிண்ட், நீங்க எத நான் இன்றைக்கு சொன்னதெல்லாம் நீங்க மறந்து போனாலும் இந்த 3 பாயிண்ட் நீங்க இது பண்ண வேண்டும். ஒரே ஒருவர் தான் சாகாதவர், சாக மாட்டார், அவருக்குள்ளதான் நித்திய ஜீவன் உண்டு, அது தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து. கீழ்ப்படியாமை எப்பொழுதுமே சாவை கொண்டு வரும். அதனுடைய பலன் வந்து கீழ்ப்படியாமல் போனால் சாவுதான். ஆகையினால அவன் சாக வேண்டும் அல்லது ஜீவனை கொடுத்தவன் தான் சாக வேண்டும். வேதாமத்துல 2 வார்த்தைகள் உண்டு, அதை நான் சுருக்கமா கூறிட்டு போகின்றேன். நாசான ஒரு பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம், அதனுடைய அர்த்தம் வந்து சுமந்து கோல். அதாவது நம்முடைய பாவங்களை மன்னித்தார். மன்னிப்புங்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டில் என்ன வார்த்தை பயன்படுத்துகின்றன? நாசா. என்ன அது என்ன? பிறகு புதிய ஏற்பாடுல அஃபியாமி, அனுப்பிவிடு, அந்த பாவங்களை கழுவி விடு, அனுப்பிவிடு. இத பாருங்க, இதுக்கு இது ரொம்ப ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஏற்றுக்கொண்டு சுமந்தார், அதுதான் பாவ மன்னிப்பு. பாருங்க, இப்போ வந்து கேள்வி, பிறகு நற்செய்தி என்ன? இதாயா நற்செய்தி? நாம் சாக வேண்டியது இல்லை. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க, உடனே அவங்க சாகல, 9300 ஆண்டுகள் உயிரோட இருந்தாரு. ஏன் ஐயா நாம வந்து சாக வேண்டியதில்லை? ஏசாயா 53:11, என இயேசு தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார்.
அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதைத்தான் 2 தீமோத்தேயு 1:10 சொல்றார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. என்ன ஏற்பட்டது? அவர் மரணத்தை பரிகரித்து நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இப்ப 3 ஃபேக்ட்ஸ் மறுபடியும் நான் திருப்பி சொல்ல போயிருந்தேன். நம்பர் 1, God has the life. அவருக்கு ஜீவன் உண்டு. பாவம் செய்தால் சாவு ஏற்படுகின்றது. அது 2வது, கீழ்ப்படியாமை. 3வது, ஒன்று பாவம் செய்தவன் சாக வேண்டும், அல்லது அவனை உருவாக்கினவர் சாக வேண்டும். நல்ல செய்தி என்ன? நாம சாக வேண்டியதில்லை, நம்மை உருவாக்கினவர் சாகின்றார். இப்ப என்னையா பிரச்சனை? ஏன் இது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது? அது காரணம் விசுவாசம். இந்த வசனத்தை நீங்க விசுவாசம். ஐயா, இந்த முடிவில் நான் அந்த 2 வசனங்களை வாசிக்க போயிட்டேன். உலகத்தை அசைத்த வசனங்கள். அது ரோமர் 1:16-17. ரோமர் 1:16-17. நீங்க இந்த 2 வசனங்கள் வச்சு ஆட்களை அசைச்சு வச்சிடுச்சு. முதல்ல அசைச்சது யார் என்றால் செயின்ட் ஆகஸ்டின், பெரிய ஒரு 4வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அகஸ்டின். அடுத்தது மற்றவர்களை அசைத்தது யாருன்னா அதுல ஒருவர் ஜான் வெஸ்லி, மார்ட்டின் லூத்தர். இவங்களை எல்லாம் அசைக்க வச்சது. அதனால இந்த வசனங்களோட நாம முடிவு பெற்றுக்கொள்வோம். ரோமர் 1:16 நீங்க அதை வாசியுங்க. ரோமர் 1:16 நான் எழுதி வச்சிருக்கிறேன், நீங்க அதை வாசி. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. பாருங்க, அதுல தேவ பலனாய் இருக்கின்ற பலன்கிற அந்த வார்த்தை டு யூ நோ மோ, அதுல இருந்தா வந்தது டைனமோ, டைனமைட், வெண்டி. அதாவது பலம் என்றால் அத மலைகளை பழக்கின்ற வல்லமையாக மாறிவிட்டது. அது யாருக்கு? விசுவாசிக்கிறவன் எவனோ. அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஐயா, இது ரொம்ப போர் டிரான்ஸ்லேஷன் ஐயா. மன்னிக்கவும், யாரும் என் மேல கோவப்படாதீங்க. இது ஆங்கிலத்தில் எப்படி ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கின்றது. நான் அதை தமிழாக்குறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆமா, இது புதிய ஏற்பாடுல. இது ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பவுல் தான் இதை கண்டுபிடிச்சாருன்னு. கிடையாது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகின்றது. இது அந்த கடைசி பாத்தீங்களா, விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி. அது ராங் சார். அது எப்படி இது from faith to faith.
தேவனுடைய நீதி ஒரு ஸ்டேஜில் இருக்கிற விசுவாசத்திலிருந்து இன்னொரு ஸ்டேஜ் விசுவாசத்தின், அதாவது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் விசுவாசத்தினாலதான் ஆண்டவர் நமக்கு தேவ நீதியை கொடுக்கின்றார். இதை வாசித்த பிறகுதான் மார்ட்டின் லூத்தர் என்ன நினைச்சாங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் உங்களுக்கு சொன்ன அந்த ஃபேக்ட்ஸ் இருக்குதே, நம்பர் 1, ஆண்டவர் ஒருவர் தான், அவருக்குள்ளதான் ஜீவன் உண்டு, கீழ்ப்படியாமை பாவம், பாவத்துக்காக அந்த பாவம் செய்தவன் சாக வேண்டும் அல்லது கிறிஸ்து சாக வேண்டும். அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். எல்லா சபைகளும் அது சொல்லுது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு. ஆனா அதுல ஒரு பெரிய இது, அந்த ரட்சிப்பை நாம எப்படி பெறது, அதுலதான் அங்க பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. மார்ட்டின் லூத்தருக்கு என்ன நினைச்சாருன்னா, தான் போய் பிச்சை எடுத்து 3 தன்னை உடம்ப வாட்டி இது பண்ணணும்னு. அது எவ்வளவோ வாட்டினாலும் ரோமாவரிக்கு போயிருக்கும் பொழுது, அங்க பிலாத்தினுடைய படியில் ஏறும் பொழுது இந்த பழைய ஏற்பாட்டு வசனம் அவரை வச்சு வாங்குன்னு வாங்கிச்சு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வசனம் அவரை உறுத்துகிறது. பிறகு ரோமருக்கு எழுந்ததை வாசிச்ச உடனே பவுலுக்கும் அந்த வசனம் உறுத்துனது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அதனால நீங்க எந்த பயணமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம என்ன செய்ய வேணும்னா, ஆண்டவர் அது பரிசா கொடுத்துட்டாரு, அதை நீங்க என்ன பண்ண வேண்டாம், நம்பிக்கையினால விசுவாசத்தினால ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா அதை நீங்க தேங்க்யூன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளணும். நீங்க அந்த 10 ரூபாய் அந்த 10,000 ரூபாய் பார்த்துட்டு இது கள்ள நோட்டா இருக்குமோ, இவர் உண்மையிலேயே கொடுக்கிறாரா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் அந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தை உங்களுக்கு தருகின்றேன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதுதானையா காஸ்பல். காஸ்பல் இதுதான் காஸ்பல். இதை விட்டு வேற ஒண்ணும் கிடையாது. நான் மீண்டும் இதை அழுத்தி திருத்தி சொல்ல போகிறேன். நம்பர் 1, இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் ஜீவன் உண்டு, பிசாசுக்குள்ள கிடையாது. ஆமென். செத்தவங்கள்ட்ட கிடையாது, புனிதர்கள் செத்த புனிதர்கள்ட்டையும் கிடையாது, பவுல்கிட்டையும் கிடையாது, பேதுகிட்டையும் கிடையாது. அவர்கள் மேல நீங்க பெரிய பெரிய என்னது கத்தீட்ரல்ஸ் கட்டி வைக்கலாம், ஆனா அவர்கள்ட்ட ஜீவன் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் மாத்திரம்தான் ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் மனிதனிடத்துல பிரகாசிக்கின்றது. நம்பர் 1. நம்பர் 2, பாவம் செய்கிறவன் மரிப்பான். ஏனென்றால் அவர் கண்டிஷனலா நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றார். பாவம் செய்த உடனே மனிதனை என்ன பண்ணார், நீ அந்த ஜீவ விருட்சத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லி அதை சுத்தி காவல் போட்டார். அப்படி இருந்தும் மனிதனுக்கு 2வது தவணையாக 930 நாட்கள் 30 ஆண்டுகள் தந்தார். அவருடைய அந்த முதல் ஆதாம் செய்த அந்த பாவத்தின் விளைவினாலதான் நீங்களும் நானும் சாக வேண்டியதா இருக்கின்றது. எப்படி நாம் ஆதாமனுடைய ரூபத்துல கண்ணு, மூக்கு, வாய், நம்முடைய சரீரம் எல்லாம், அந்த DNA எல்லாம் எங்க இருந்து வந்தது? ஆதாம் இடத்துல வந்திருக்கின்றது.
அந்த சாவு நம்மிடத்திலே வந்திருக்கின்றது. அதனாலதான் நாம் அந்த நாம் என்ன பண்ண போகின்றோம், சாக போகின்றோம். ஆனால் நமக்கு 70 ஆண்டுகளோ 80 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ இரண்டாவது தவணை கொடுக்கின்றார். இந்த தவணை காலத்துல நாம் இரண்டாம் ஆதாம் மூலமாக அவரை விசுவாசத்திலே ஏற்றுக்கொண்டால் நாம் மறுபிறப்பை பெறுவோம். நமக்கு மறுபிறப்பாகிய நித்திய ஜீவனை அவர் தருகின்றார். இதை நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே படிக்க போகின்றோம். ஐயா, நான் ஸ்டாப் பண்ணுகின்றேன். யாருக்காவது கேள்வியில் இருந்தால் கேட்கட்டும். ஆமாம், நாங்கள் ஒரு 5 நிமிடம் கொடுக்கலாம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், காணொலியில பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கேள்விக்கான நேரம் இது. கேள்விகள் இருக்குமா இருந்தால் அலையுங்கள். 4162530080 என்ற இலக்கத்திலே தொலைபேசியில் மாத்திரம் அழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்றால் உங்களுக்கு ஸ்கைப் என்ன விதத்தில் அமையும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனபடியால் இது குவாலிட்டியாக நாங்கள் இது பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற வீடியோ காணொளி. நீங்கள் முடிந்தவரை தொலைபேசியில் 1 நிமிடமாவது நீங்கள் அழைத்து உங்களுடைய கேள்வியை எடுத்து வாருங்கள். நாங்கள் ஒரு பாடலோடு இந்த நேரத்தில் நாங்கள் இணைந்து கொள்வோம், இசையோடு இணைந்து கொள்ளலாம். அந்த நேரத்திலே நீங்கள் கேள்வியிலே எடுத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம் ஐயா, நாங்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு சில நிமிடங்கள் கொடுக்கலாம் நேரலுக்கு. அதே நேரத்தில் நீங்கள் இந்த எதிர்காலத்தில் இந்த கல்லூரி என்னென்ன சப்ஜெக்டுகளை கொண்டு வர இருக்கிறது, என்ன சிலபஸ், என்ன பாடங்கள், அதே நேரத்தில் வேறு அதாவது வேறு மக்களும் இதில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்களா, பாடங்களை எடுக்க இருக்கிறார்களா என்ற தகவல்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்ன இப்பொழுது நாம் கலாத்திற்கு எழுதின நிருபத்தை குறித்து பேசினோம், படித்தோம். இப்ப இது இரண்டாவது சப்ஜெக்ட். இது ரோமருக்கும் எபேசியருக்கும் எழுதின நிருபம். இதை நாம் இந்த 3 நிருபங்களையும் ஆழமாக நாம படித்தால் ரட்சிப்பு என்றால் என்ன, நற்செய்தி என்ன என்றால் நாம் என்று அதை தெளிவாக அறிந்து கொள்ள போகின்றோம். இனிமேல் வரப்போகின்ற நாட்களிலே இதை இன்னும் அதிகமாக தெளிவாக்குவோம். இந்த ரட்சிப்பை எப்படி ஆண்டவர் தாம் உயிரோடு இருக்கும் பொழுது செய்தார், அதை குறித்து ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு பேர் லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ், அவருடைய வாழ்க்கையும் அவருடைய போதனையும், எப்படி இயேசு கிறிஸ்து தம்முடைய இதை அவர் கூறினார், அது ஒரு பாடம். பிறகு அடுத்தது பிறகு பழைய ஏற்பாட்டிலே பல பாடங்களை நாம படிக்கலாம். ஒன்று தோரா, அதாவது நியாயப்பிரமாணம் என்றால் முதல் மோசேயினுடைய 5 ஆகமங்கள். அடுத்தது மேஜர் ப்ராஃபெட்ஸ்,
அதாவது பெரிய தீர்க்கதரிசிகள் யார் என்றால், பெரிய தீர்க்கதரிசிகள் என்றால் ஏசாயா, அடுத்தது எரேமியா, எசேக்கியேல், தானியேல். தானியேலை கொஞ்சம் டச் பண்ணிட்டு போவோம். ஆனா அதுக்கு அடுத்தது வந்து மைனர் ப்ராஃபிட்ஸ், 12 என்ன மைனர் என்றால் சின்ன அல்லது சிறிய, அல்லது அவங்க சின்ன சின்ன புஸ்தகங்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவர்களை குறித்து ஒரு ப்ராஃபிட்ஸ் என்றால் இது தீர்க்கதரிசிகள் யாரு, ஓசியா, சகரியா, இவர்களை பற்றி பார்ப்போம். பிறகு வந்து அபாக்கலிப்டிக்கா, அதாவது வரப்போகின்ற காரியங்களை குறித்து 2 பேர் எழுதி வைத்திருக்கின்றார்கள். யாரு, தானியேலும் யோவான் எழுதின வெளிப்படுத்தல். அந்த இத 2ஐயும் இணைத்து வெளிப்படுத்தல், அது ஒரு சப்ஜெக்ட். இதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்டுக்கு மாத்திரம் இல்லாமல் பொதுவான கொள்கைகள், டாக்ட்ரின்ஸ், கிறிஸ்டியன் டாக்ட்ரின்ஸ், இதையும் நாம படிக்க போகின்றோம். இது மாத்திரம் இல்லாம நீங்க கூறின வண்ணமாக அதாவது எப்படி பிரசங்கம் செய்தல், அதுக்கு நான் வந்து பிரசங்கம் செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கிற ஆட்களையும் வந்து கூப்பிட்டு அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் கொடுப்பார்கள். கூடிய மட்டும் தமிழ் அதை நாங்க தமிழாக்குவோம். எப்படி, அதுக்கு பேர் வந்து அதாவது பிரசங்கம் செய்யறது, ப்ரீச்சிங்னு சிலர் சொல்லுவார்கள். ஹோமிலெட்டிக்ஸ், அதனுடைய பேர் வந்து ஹோமிலெட்டிக்ஸ். அதையும் இது பண்ணும். பிறகு வந்து வேதாமத்துக்கு எப்படி விளக்கம், இது வந்து ஹெர்மெனெட்டிக்ஸ். இதெல்லாம் ஒரு பைபிள் காலேஜில் சொல்லிக் கொடுப்பார்கள். இதையும் இன்னும் ஒரு முக்கியமானது வந்து என்றால் 2 சப்ஜெக்டாக சர்ச் ஹிஸ்டரி, திருச்சபையின் வரலாறு, எப்படி பல சபைகள் துவங்கின, என்னத்திற்காக துவங்கின, இப்படி பல சப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் ஒரு ஏறக்குறைய 7-8 அல்லது 10 சப்ஜெக்ட்ஸ் நாம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். நன்றி ஐயா. நீங்கள் குறிப்பிட்ட விதமாக எங்களோடு இன்னும் பல கலாநிதிகள், ப்ரொஃபஸர்கள் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். அதை முடிந்த அளவுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தருவதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினீர்கள். அதாவது என்ன செய்யலாம் என்றால், அதாவது நான் இருக்கிற இடத்துல ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. இது வந்து பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ். அதுல ஒருவர் இருக்கிறாரு, உலகத்துல பேர் போனவர். அவர் வந்து ஆர்கியாலஜிஸ்ட். ஆர்கியாலஜிஸ்ட் என்றால் இங்க என்ன சொல்றது, புதைப்பொருள் இல்ல, அதான் தமிழ்ல என்னையா சொல்றது, ஆர்கியாலஜி, இந்த பூமியை தோண்டி சொல்லுவாங்களே. ஆமா, கிட்டத்தட்ட அதுதானே புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர் சொல்லுவாங்க. புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர். எனக்கு தெரிஞ்சவர் வந்து அவர் வந்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டி, அமெரிக்காவிலேயே பேர் போன ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில அவர் PhD வாங்கினவர். அவர் அடிக்கடி யோர்தானுக்கு போய், ஜார்டன் போய் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க போய் தோண்டிட்டு இருப்பாரு. பையன்களை கூட்டிட்டு கொண்டு போவார், மாணவர்களை. அவருக்கு எபிரேய மொழி, கிரேக்க மொழி தெரியும். அவருக்கு பழைய ஏற்பாடு தண்ணீர் பட்ட பாடு மாதிரி. அவரையும் நாம அழைத்து புதைப்பொருளை குறித்து அவர் பேச சொல்லலாம். ஆர்கியாலஜி என்ன ஏதுன்னு. பிறகு வந்து நான் அவர் ஆங்கிலத்துல பேசுவார், அதை நான் ஓரளவுக்கு தமிழ்ல மொழிபெயர்க்கலாம். அதை நீங்க சொன்ன மாதிரி 2 இதுல வச்சு பேசலாம். ஆமாம். அது பிறகு இன்னொருத்தர் வந்து அவர் வந்து இங்க அவர் நல்ல பிரசங்கம் செய்வார். அழகா எத்தனையோ பிரசங்கங்களை நான் கேட்டு இருக்கின்றேன். ரொம்ப அழகாக செய்வார். அவருக்கு
அவர் மான்ட்ரியால பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு பிரெஞ்சும் பேசுவார், அவருடைய மனைவி பிரெஞ்சு, அவரு ஆங்கிலத்துல நல்லா பேசுவார். அவர் இங்க ஆங்கிலத்திலையும் அவர் பாடங்கள் நடத்துறாரு. அவரையும் நாம் அழைக்கலாம், அழைத்து இது பண்ணலாம். பிறகு இன்னும் சிலரை தமிழ் இதுல நான் இன்னும் அவரை இது பண்ணிட்டு இருக்கிறோம். சாப்ளின், ஆமா, அவரும் மாஸ்டர் இது பண்ணி இருக்கிறாரு. அவரையும் கூப்பிட்டு சாப்ளின் மாதிரி இனிமே வரப்போகின்ற நாட்களில் அவர் மக்களுக்கு பொதுவான ஆராதனை அவர் செய்வார். அது ஆராதனை என்றால் 1 மணி நேரத்துக்குள்ள அவர் எல்லாத்தையும் செய்து வைப்பார். அது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேசுவார். யாருக்காவது ஆலோசனை வேண்டும் என்றால் அவரை தனிப்பட்ட வகையில அவரை அழைத்து அவரோட பேசலாம். பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது சாப்ளின். அந்த அதையும் நாம செய்யறதுக்கு வந்திருக்கின்றோம். பிறகு ஐயா சில ஐடியாஸ் நாம குறித்து நான் பேச இது பண்ணிருக்கின்றேன். அதாவது இன்றைக்கு நம்முடைய சபைகளில ஒரு ரொம்ப குறுகியத்தனம் ஒண்ணு இருக்கின்றது. சபையில மெம்பரா இல்லைன்னா நிச்சயமா நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. இந்த மனப்பான்மை நம்ம இடத்துல இருக்கின்றது. இப்போ நான் உண்மையிலேயே மன்னிக்கவும் ஒரு உதாரணத்துக்கு கூறுகின்றேன். இப்ப நான் முழுக்க ஞான ஸ்நானத்துல முழு நம்பிக்கையும் உண்டு. ஒரு கிறிஸ்தவன் எடுத்து ஆக வேண்டும். அதே நேரத்தில் எத்தனையோ நல்ல புனித மக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் ஞான ஸ்நானம் எடுத்தது கிடையாது. புரியுதாயா? அவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க நான் சொல்ல மாட்டேன். ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கேள்விதான் நீங்கள் சொல்லுவது. மிக ஆழமாக எனக்கு புரியுது. உங்களுக்கு புரியுது இல்லையா? அதாவது நான் வணங்குகிற விதமாக நீங்கள் வணங்காவிட்டால், நான் நம்புகின்ற விதமாக நீங்கள் நம்பாவிட்டால், நீங்கள் என்னுடைய சகோதரன் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவனிடத்திலிருந்து கிறிஸ்தவன் அல்ல என்று நாம் கருதுகின்றோம். கருதுகின்ற நாட்களில் அநேக மக்களை நாங்கள் புறம்பே தள்ளி விடுற ஒரு சூழ்நிலை உருவாகும். அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். அது அப்படிப்பட்ட இந்த கலந்துரையாடல்ல நான் இப்ப எத்தனையோ கேட்டு இருக்கின்றேன். இது இன்றைக்கு அமெரிக்கால நடக்குது. அடிக்கடி இவரை ஒபாமாவை கேட்டாங்க, நீர் பாராக் ஒபாமா அது பிரசிடண்ட கூட்டுக்கிட்ட நீர் ஒரு கிறிஸ்தவன். அவர் பல தடவை சொல்லியிருக்காரு, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவ நம்பிக்கை இருக்கேன்னு. ஆனா மற்ற கிறிஸ்தவ இல்ல நீ கிறிஸ்தவன் கிடையாது, நீர் அபாஷன்ல நம்புறீங்க. இதை குறித்து சில ஆட்கள இப்ப பெரிய வாதாட்டம் வந்திருக்கு. யாருன்னா நம்ம பில்லி கிரஹாம் மகனுக்கும் மற்றவர்களுக்கும் இதுல பெரிய வாதாட்டம். அவர் கிறிஸ்தவனா அவர் முஸ்லிமா? ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கிறிஸ்டியன் என்று சொன்னா நான் கிறிஸ்தவனா நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் யாரு நீங்க கிறிஸ்தவ இல்லைன்னு சொல்றது? நானா எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்குறீங்க பரலோகத்துக்கு? இந்த குறுகிய மனப்பான்மை நம்முடைய மக்களிடத்திலிருந்து இருக்கக்கூடாது. அது இருக்கிறதால இன்றைக்கு நான் நினைக்கிறேன், என்ன சிறிய அறிவுக்கு, இதனால் தான் அநேக இடங்கள்ல சுவிசேஷத்தை நாங்கள் கொண்டு போக முடியாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு போக முடியாமல் இருக்கின்றோம். நீங்க நான் ஒரு நல்ல ஒரு
என்ன ரொம்ப சின்சியர் கிறிஸ்டியன். அவரோட நான் பேசி கொண்டிருக்கும் போது அன்னை தெரேசாவை குறித்து பேசினேன். நான் என்ன சொன்னேன் என்றால், இந்த 20வது நூற்றாண்டிலே இந்தியாவிலே கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய சாட்சியாக வாழ்ந்தவர் யார் என்றால் அன்னை தெரேசா என்று சொன்னேன். அந்த மனுஷன் என்ன பதில் கேட்டாச்சுன்னா, நீங்க எப்படி சொல்லலாம், அந்த அம்மா மரியாள் மேரி இந்த இது இருக்க மரியாளுக்கு ஜெபிக்கிறாங்க, அதை சொல்றாங்க இதுன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. நான் சொன்னேன், ஐயா எனக்கு தெரியாத அந்த அம்மாவினுடைய முழு உள்ளமும். ஆனால் ஆண்டவர் சொன்ன மாதிரி கனிகளை கண்டு நிதானிக்க வேண்டும். அந்த அம்மா செய்த கனியை நான் பார்க்கும் பொழுது, தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் சாகர இதுல இருந்தீங்க, நீங்க எனக்கு ஃபியூனரல் கொடுத்தீங்க. அந்த அம்மா போய் நான் யாரையா நான் ஜட்ஜ் பண்றதுக்கு? ஆமா, புரியுதில்லையா? நிச்சயமா புரியுது. அது ஆண்டவருடைய வேலை. இதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கரங்களை கிறிஸ்தவ மக்களுக்கு மாத்திரமல்ல, நல்ல எத்தனையோ முஸ்லிம் மக்கள் இருக்கிறாங்க, எல்லார் மேலையும் போட்டு, நீங்கள் எல்லாரும் என்னுடைய இயேசு கிறிஸ்துவினாலே சிருஷ்டிக்கப்பட்டதுனால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள். ஆமென். அந்த மனப்பான்மை நம்முடைய கிறிஸ்தவ சபைகளிலே இருக்க வேண்டும். நம்மை ஆண்டவர் சுவிசேஷத்தை கூறத்தான் அழைத்தார் ஒழிய யாரையும் நியாயத்திற்கு நம்மளை அழைக்கவில்லை. ஆமென். இத குறித்து நாம எப்படி நம்முடைய தூதை இந்து மக்களுக்கு மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், எப்படி நாம அப்ரோச் பண்ண வேண்டும். அவர் நேரடியாக பாவியிலே வாருங்கன்னு சொல்லிட்டு தெருவில் சொன்ன காலம் போயிற்று. இதை நாம பார்க்க வேண்டும். இந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளியேற வேண்டும். ஆமென், ஆமென். அருமையான கருத்து ஐயா. இதை நாங்கள் இந்த பாடங்களிலே நாங்கள் காணலாம் என்று நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் நீங்கள் சுருக்கமாக ஒரு பதிலை கூறுங்கள். அநேக மக்களுக்கு ஒரு கேள்வி உண்டு. இந்த வேதாம கலாசாலையை குறித்து நாங்கள் பல இடங்களில் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், பல மக்கள் சபையில் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய ஒரு கேள்வி இருக்குது, என்ன டிஃபரன்ஸ் நீங்கள் நடத்துகின்ற இந்த வானொலி நடத்துகின்ற இந்த கலாசாலைக்கும் வேதாம கல்லூரிக்கும் மற்ற இடங்களில் நடக்கிறதுக்கும் நாங்கள் நடத்துகிற கல்லூரிகளுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் இங்கு செய்கிறீர்கள்? என்ன வித்தியாசம் நீங்கள் இதில் செய்யக்கூடிய முறையில் என்ன வித்தியாசங்கள் உண்டு என்ற ஒரு கேள்வியோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல இந்த கலாசாலையை நடத்துவதற்கும் மற்ற இடங்களில் நடத்துகின்ற கலாசாலைகள் பல பேர் பணம் கட்டி படிக்க முடியாத இடங்கள் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இப்படிப்பட்ட இலவசமாக கொடுக்கின்ற கலாசாலை வேதாம பாடத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன வித்தியாசத்துங்களை இந்த மக்கள் அறிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம்? அதை சுருக்கமாக கூறுங்கள். சரி, முதலாவதாக நாம் எப்படி இறைவனுடைய வார்த்தை படிப்படியாக சீர்திருத்தவாதிகளாகிய ரெஃபர்மேஷன் இதிலிருந்து நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இதை நான் ஒரு இன்றைக்கு சொல்றேன். நான் இந்தியாவுக்கு போன பொழுது என்னுடைய தாயார் பிறந்து வளர்ந்த சபைகள் CMS நிறைய இருந்தது. அவர்கள் நான் அறிந்த சத்தியம் முழுவதையும் அவருக்கு தெரியாது. நாம் இன்றைக்கு பேசுகின்ற படிக்கின்ற வேதாமம் ஆழமாக தெரிந்திருக்காமல் இருக்கலாம்.
ஆனால் அவர்கள் இந்தியாவுக்கு தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து வந்து சத்தியத்தை கொடுத்தார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன் இவர்கள் இப்படி வந்தார்கள் என்கிறதை நாம் சரித்திரத்தின் மூலமாக நாம் அறிய வேண்டும். அதை இந்த வேத பள்ளியிலே நீங்க பார்க்கலாம். ஒன்று நம்பர் 1, அதாவது சீர்திருத்தவாதிகள். இந்த சீர்திருத்தவாதிகள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒருவருக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் இருந்தன. இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது எல்லாருமே எண்ணினார்கள். ஆனா அதுல பல கருத்து வேறுபாடுகள் இருந்தன. இந்த பள்ளியின் மூலமாக இந்த பல கருத்து வேறுபாடுகளையும் நாம் எடுத்து சொல்லுவோம். நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நாம சொல்ல போறது கிடையாது. அதனால முதல்ல இது என்னதென்றால் நாம நம்முடைய இது நோக்கம் என்னதென்றால் ஹிஸ்டாரிக்கல், சரித்திரத்தின்படி ரெஃபர்மேஷன். அது நம்முடைய முழு நோக்கம். இப்ப நீங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவனாக ஏன் இருக்கின்றீர்கள்னு கேட்டீர்கள் என்றால் உங்களுடைய சரித்திரம், உங்க மூதாதையர்கள் அவங்க உங்களுக்கு வின்சென்ட்னு வச்சாங்க. ஏன்னா இலங்கையில எப்படி வந்தார்கள், போர்ச்சுகீஸ் மக்கள் அங்க வந்ததுனால இது இலங்கை குறித்தது. எங்க நாட்டுல சில புராட்டஸ்டன்ட் அவர்கள் தென்னிந்தியாவுக்கு வந்தாங்க. அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இது சரித்திரம். இத மறுக்க முடியாது. இப்ப நீங்க மறுக்க முடியாது. ஏன்னா உங்க பேரண்ட்ஸ் கிறிஸ்டியனா இருந்தாங்க, உங்களுடைய மூதாதையர்களும் கிறிஸ்டியனா இருந்தாங்க. அதை நீங்க மறுக்க முடியாது. அதை நாம் எடுத்து காட்ட வேண்டும். அதுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த மக்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து, ஜீவனை கொடுத்து அந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்தார்கள். நம்பர் 1. நம்பர் 2, கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை எடுத்து நாம் சொல்ல வேண்டும். அதை நாம் எடுத்து கூறுவோம். இப்ப நீங்க வேறு கருத்தோட என்னோட வந்தா நாம ஓகே, கோபம் இல்லாமல் கைய போட்டுட்டு சரி நீங்கள் அப்படி இருக்கலாம், நான் இப்படி நம்புகிறேன், அதுல ஒரு பெரிய இது ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் முழுக்க ஞான ஸ்நானத்துல நம்புகின்றேன், நீங்க அதுல நம்பாதபடி தெளித்த ஞான ஸ்நானத்தான் தான் முக்கியம், பரவாயில்ல. புரியுதா உங்களுக்கு? ஆமா ஆமா ஆமா. we need to agree and நாம ஒருத்தருக்குள்ள சண்டை போட தேவையில்லை. இந்த ஒரு மனப்பான்மையை நாம உருவாக்குவோம். இரண்டாவது. மூன்றாவது ஆங்கிலத்தில்தான் நிறைய சரக்குகள், நிறைய படிப்பு இருக்கின்றது. அதை நம்முடைய மக்களுக்கு எடுத்து தர வேண்டும். நாம ஒரு ஒரு பட்டத்துக்காகவோ ஒரு பெருமைக்காகவோ இது தரவில்லை. என யாராவது நம்மிடத்துல ஊழியர்கள் என்று சொல்றது பதிலாக கிறிஸ்துக்குள் நாம அடிமையாக்குறது தாங்க வந்திருக்கிறோம். ஏன்னா so the main difference, நீங்க கேட்ட கேள்விக்கு டிஃபரன்ஸ் என்னது என்றால் ரெஃபர்மேஷன், தமிழ்ல சீர்திருத்தவாதி, நம்ம அந்த இது ரெஃபர்மேஷன் ஹிஸ்டரி எல்லாம் அதுல வருது. இரண்டாவது தமிழ்ல ஆங்கிலத்துல எவ்வளவோ இருக்கின்றது, அதை எடுத்து காட்டுவோம். இப்ப மூன்றாவது கண்டதையும் நாம எடுத்து இங்க சொல்ல போறது கிடையாது. இது ரொம்ப சீரியஸ் மேட்டர். நிறைய ஆராய்ச்சி ஆய்வு எல்லாம் இதுல காணலாம். அதோட நாம வருவோம்.
இது ஒரு கல்லூரி லெவல் எஜுகேட்டட் ஸ்காலர்லி, தமிழ்ல ஆங்கிலத்துல ஸ்காலர்லி, தமிழ்ல ஒரு புலமைத்தனத்தோட நாம செய்ய வேண்டாம். இப்ப நான் இன்றைக்கு கூறுனத நீங்க மறுபடியும் பார்த்து அது இன்னொரு ஆளை பார்த்தாலும் ஒரு ப்ரொஃபஸர் பார்த்தாலும் இதுல சரக்கு இருக்கு, இது சும்மா வெத்து வேட்டு கிடையாது, அந்த இது நாம இது பண்றோம். இட்ஸ் a quality. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன்னா ஆகையினால நாம என்னன்னா இந்த 3 டிஃபரன்ஸ் நாம கொடுக்கிறோம். நம்பர் 1 reformation point of view. இரண்டாவது we will give you all the opinions. என்னென்ன கருத்துக்கள் இருக்கின்றன மக்கள் அறிந்து கொள்ளலாம். ஏன்னா யாரோடையும் நாம சண்டை போடுறது இது கிடையாது. மூன்றாவது இது குவாலிட்டி, சரக்குள்ளது, சும்மா வெத்து வேட்டு கிடையாது. ஆமென். இந்த 3 இதுவும் ஆமென். இத இப்ப நான் உதாரணமா சொல்றேன்னு, இப்போ ஏன்னா ஜனங்கள் கேட்டா, இப்ப நீங்க மெத்தடிஸ்ட், இப்போ உங்க சபையை குறித்து நீங்க பேசணும்னா நான் மெத்தடிஸ்ட் கூப்பிட்டு நீங்க பேசுங்கய்யா. ஏன் உங்களுடைய கருத்துக்கள் இப்படி இருக்கின்றன? இப்ப நீங்க ஒரு முஸ்லிம் என்றால் நான் முஸ்லிம கூப்பிட்டு, ஐயா நீங்க ஏன் இத நம்புறீங்க நீங்க சொல்லுங்க. அந்த நோக்கத்துலதான் நாம இருக்க வேண்டாம். இப்ப நீங்க ஜெகோவா விட்னஸ் என்றால் நான் ஜெகோவா விட்னஸ கூப்பிட்டு ஐயா நீங்க ஏன் இதை சொல்றீங்க, என்ன வசனங்கள் நீங்கள் தருகின்றீர்கள், நமக்கு அறிந்திருக்க வேண்டும். ஒரு இந்து வந்தால் நீங்க என்ன, நீங்க பரமாத்மா அந்த இது அது சொல்றீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன? இது நாம பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதா? ஏன்னா இவங்கெல்லாம் நம்முடைய சகோதரர்கள். வண்டர்ஃபுல் ஐயா. இந்த ஐடியா தான் நான் கொண்டு வரணும் பாக்குறேன். ஆமென். இதை விட்டு போட்டு எங்க போதவர் இதைத்தான் சொல்றாரு அதனால இதுதான் என்கிட்ட சண்டைக்கு வந்தா நான் என்ன பண்றது? அவர் சொன்னாரு நாமெல்லாம் ஆடுகள் என்ன அப்படின்னு, அதனால நம்ம என் பாடியில இது இருக்கு, முடி இருக்கு, உங்க பாடியில முடி இல்லை, அதனால நீங்க ஆடுகள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி நீங்க பிடிக்கணும்னா நான் என்னத்த பண்ண முடியும்? அருமையான கருத்து. இன்றைய நாள்ல நாங்கள் இது எத்தனையாவது 2வது பாடம் நாங்க ஆரம்பித்திருக்கோம். எத்தனையாவது எபிசோட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது ஃபர்ஸ்ட் எபிசோடு. இது இன்றைக்கு அடுத்த வாரத்துல நாங்க 2வது எபிசோடு, அதாவது வர்ற 2வதுல 2வது பகுதி. ஏன்னா பவுல் என்ன நிதானிக்கிறார் என்றால் எல்லாரும் பாவம் செய்தார்னு. முதல்ல அஞ்ஞானிகள் எப்படி பாவம் செய்கின்றார்கள், 2வது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி பாவம் செய்கின்றார்கள். ஒருவர் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்யறாங்க, இன்னொருத்தர் நியாயப்பிரமாணம் வைத்து கொண்டு பாவம் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை நாம படிக்க போகின்றோம். 3வது இதுல நீங்க எப்படி பாவம் செய்தாலும் சரி அதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஏன்னா இந்த பாவத்தினுடைய ஒரு கொடுமை என்னவென்றால் ஒரு தடவை பாவம் செஞ்சிட்டா போதும். அது எப்படின்னா ஒரு தடவை நீங்க ஹெரோயின் எடுத்தீங்கன்னா அடிக்டா மாறிடுவீங்க. போத மருந்த ஒரு தடவை 2 தடவை நீங்க சாராயம் குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க? குடிகாரனாக மாறி விடுறீங்க. அதே மாதிரி நம்ம பாவம் செய்து இதை எப்படி தவிர்க்கிறது, இது 3வது பகுதியில வருது. இந்த மாதிரி ஒரு 7 லெசன்ஸ் இருக்கு. அதை முடிச்சிட்டு பிறகு எபேசியருக்கு போனா அங்க ரட்சிப்பினுடைய பலன் என்ன, அது உங்களுடைய மைண்டையே ப்ளோ பண்ணிடும்.
ஒரு சின்ன ஒரு கருத்தை நீ காலையில் நான் படிச்சுட்டு இருந்தேன், அதை சொல்லிட்டு அதை முடிக்கின்றேன் ஐயா. நேரம் ஆகின்றது. ஆமாம். கிறிஸ்துவுக்கு நாம் ரட்சிக்கப்பட்டால் எல்லாருக்கும் நல்லா தெரியும், நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும், பரலோகத்தை நமக்கு ஆண்டவர் ஒரு இடம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல வாசித்தால், எபேசியர் மாத்திரமல்ல ரோமர்லயும் அவர் சொல்றார், நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கின்ற சகல பொருட்களிலும் பங்குக்காரர்களாக இருக்கின்றோம். புரியுதாயா? இப்ப நீங்கள் மரித்தால் உங்க வீட்டு சொத்து இருக்கு பாத்தீங்கன்னா, எஸ்டேட், அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உரித்தாகும். இப்ப நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற சகல எஸ்டேட், அதுல நமக்கு எல்லாருக்கும் பங்கு உண்டு. ஆமென். ஆண்டவருடைய எஸ்டேட் என்னையா? பரலோகம். பரலோகம் இல்ல, அது மாத்திரம் இல்ல, ஓ பிரபஞ்சம், சூரியன்கள், கேலக்சிஸ், அண்ட சகாசரம், அதெல்லாம் நமக்கு நாம சுதந்திரிக்கிறோம்னு சொல்றாரு. பாருங்க, அது உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. சும்மா நாம எங்க எருசலேம் பட்டணத்துல வீதியில நடந்து போறது மாத்திரம் அல்ல. We are not just a citizens, we are the inheritors. நம்ம ராஜாக்கள் மாதிரி நமக்கு அதுல சொத்து உண்டு. ஆமென், ஆமென். இது 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 ரொம்ப ஆழமான இது நம்முடைய மைண்டையே ப்ளோ பண்ணிடுது கம்ப்ளீட்டா. அது அப்படியே நம்முடைய கருத்துக்கும் அப்பாற்பட்டதாக செய்திருக்கிறார். இதைத்தான் ஒரு இடத்துல சொல்றாரு, கண்ணு காண்டதும் கிடையாது, செவிகள் கேட்டதும் கிடையாது, இறைவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணினவளை பற்றி நமக்கு ஒண்ணும் தெரியாது. நிறைய காரியங்கள் அதுல இருக்கின்றன. இதெல்லாம் நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு நீங்கள் இதை நிறைவு கொண்டு வாருங்கள் ஐயா. நிறைவேற்றுவோம். எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, உம்முடைய ரட்சிப்பை குறித்தும் ஆண்டவரே நீர் செய்த சகல உபகாரங்களையும் குறித்து நாங்கள் எண்ணும் பொழுது எங்களுடைய சொந்த கவலைகளையும் உடலிலே இருக்கின்ற சுகவீனங்களையும் மறந்து ஆண்டவரே பரலோகத்தில் நடக்கின்ற வண்ணமாக இருக்கின்றது. ஆண்டவரே, இது எவ்வளவு அருமையான சத்தியம், ரட்சிப்பு. நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவரை பற்றி நாங்கள் எண்ணி யோசிக்கும் பொழுது எங்களுக்கு அதுல ஒரு அணு கூட தெரியாது. காதும் கேட்டது கிடையாது, கண்ணு கண்டதும் கிடையாது. இதாவே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தி தேவனுடைய மனிதர்களை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அந்த 3 வார்த்தை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆண்டவரே, அதனுடைய ஆழத்தை நீர் எங்களுக்கு ஓரளவு இன்றைக்கு எடுத்து காட்டிருக்கின்ற, இனிமேல் வரப்போகின்ற லெக்சர்ஸ்ல நீர் அதை எடுத்து காட்டும். ஆமென். இது நேயர்களுக்கு அவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை உருவாக்கும் படிப்பாக மாற்றி அமைத்தார். ஆண்டவரே, எங்களுக்காக இயேசு தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். அவர் அங்கலாய்ப்பு எங்களுக்கு தெரியாது, உணரவும் முடியாது. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே, இந்த நேரத்துல யாராவது
இன்றைக்கு மரித்தால் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களோடு நீ பேசும் ஐயா. அவர்களுக்கு அந்த ஒரு ரட்சிப்பின் அந்த உண்மையை எடுத்து காட்டும். ஆமாண்டவரே, இது எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமீன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து சமாதானம் உங்களோட கூட இருக்கட்டும். அருமையான நிகழ்ச்சிக்காக இந்த தேவனுக்கும் துதி கனம் எல்லாவற்றையும் செலுத்தி உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாங்கள் அடுத்த வேதாம கலாசாலை பாடசாலையில் இணைந்து கொள்வோம் ஐயா. நன்றியும் வணக்கம். நிச்சயமாக. சரிய வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஆமேன். ஆமேன்.